எல்லோருக்குமே பாரதிதாசனை தெரியும். பாரதிதாசன் மீது பித்தாகி தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று சுரதா என்று மாற்றிக்கொண்ட அற்புதமான கவிஞர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொள்வதற்கு அதற்கு முன் அவர் எப்படியாக இருந்தார்? பாரதியார் கவிதைகள் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை அவர் படித்துக் கொண்டிருந்தார். பாரதிதாசன் என்கின்ற ஒரு கவிஞரே அவருக்கு தெரியாது. அவர் ஒரு டீ குடிப்பதற்காக டீ கடைக்கு போறார். அங்க அன்பழகன் அழகப்பன் என்பவர் முதலாக பாரதிதாசன் கவிதைகளை சுரதாவுக்கு கொடுக்கிறார். சுரதாவுக்கு கொடுத்தோன்னே அதை வாங்கி படித்த பிறகு இத்தனை நாள் படித்த கவிதை குறித்த எண்ணமெல்லாம் மாறி போய் பாரதிதாசன் மீது பித்தாகி தன் பெயரையே மாற்றிக்கொள்கிற அளவுக்கு மாறிப்போனார். சுரதாவின் வாழ்வில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு தேநீர் கடைக்காரர் என்றால், அது நம் பகுதியில் உள்ள தேநீர் கடைக்காரர் என்றால், நம் வாசிப்பு என்பது எத்தனை ஆழமாக எளிய மக்கள் வரை ஆழமாக சென்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக நான் சொல்கிறேன்.